அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி இருக்கிறேன். அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும். தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று வரும்போது தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு. அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய பாக்கியம். 2 நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர். நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை. ஆக இந்த 2 பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன். அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள், இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக விழுந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரும் முன்னாள் மாநில தலைவர். அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார். பல லட்சம் உறுப்பினர்களை அது நாம் சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் ஒரு காரணம். இங்கே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர். அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பொருளாளர் இருக்கிறார், சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள், விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள், காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள், ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள், சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்க பலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து, உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தம்பி அண்ணாமலை, மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று. இல்லை, இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன். இன்னொன்று அவர் சொன்னார், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று. 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு 400 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன். ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை முற்றிலுமாக 2 ராஜபவனங்கள், அங்கே பல வசதிகள், பல பணியாட்கள், பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜபவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இன்று சொல்கிறேன், தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை, இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி, முருகன் போன்றவர்களின் கரங்களை, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன், அங்கு கருநாகராஜன், மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறது. முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது, நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் அது நாங்கள் 2014 19 வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன். 1% கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன். அதனால் எனது உழைப்பு, கடுமையான உழைப்பு, இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள், குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள், தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன். நிச்சயமாக பணியாற்றுவேன். இன்னும் சொல்ல போனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால் என் மண் என் மக்கள், அந்த
இந்த எண்மண் எண் மக்களோடு நாங்களும் ஒருவராக இணைந்து, மிக சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான். அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எனது நன்றியை தெரிவித்து, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து, யாரிடம் நான் தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும் நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு, அதை பணியாற்றி இருக்கிறேன். அதே போல இங்கே தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நான் பார்த்திருக்கிறேன். ஆக இன்னும் சொல்ல போனா நான் இந்த 4.5 ஆண்டுகளில் 4 முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். 2 பொது தேர்தலை சந்தித்து இருக்கிறேன். 3 மாத முற்றிலுமாக குடியரசு ஆட்சி, ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன். இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான். அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். எந்த கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை, வேற கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையில் இருந்து அமர்ந்தவர்கள் தான் இங்க எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்கலாம், ஆனா வாரிசு இல்லாத வாரிசு, அந்த வாரிசு என்ற தன்மை நான் பயன்படுத்தலாம். ஆனா தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும், தம்பி முருகனா இருக்கட்டும், தங்கை வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த பின்புலத்துல இருந்து வந்தாங்க? மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று, வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கிராமத்தில் இருந்து அவர்களுக்கு தானாக முன்வந்து அவங்களுக்கு சீட் கிடைச்சு அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள், தம்பி முருகன் போட்டி போட்டார்கள், கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க இல்ல. வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சி நீங்க பார்க்க முடியாது என்பது நான் தெளிவாக சொல்ல இயலும். அது மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் நீங்க சொல்லும் பொழுது 3 மாதங்கள் புதுச்சேரியில கரோனா 2வது பேஸ் உச்சத்துல இருக்கும் பொழுது அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க கவர்மெண்ட் கிடையாது. நான் மட்டுமே 2 ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல், அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலை முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில தான் அன்று. கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கூட ராம்டெசிவிருக்கு தமிழகத்துல லைன்ல நின்னாங்க. ஆனா நான் தெலுங்கானால போய் அங்க சென்று வாங்கி ஒரு நாள் கூட வரிசையில் நிக்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாடல் கரோனா என்று பாராட்டப்பட்டது. ஏன்னா ஆளுநரே மருத்துவரா இருந்ததுனால. அதனால ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பிறகு 2 பேர் மாநில தலைவராக இருந்திருக்காங்க. நம்முடைய உழைப்பு, அதே போல தமிழ்நாட்டுல பாஜக பிரசன்ஸை எப்படி நம்ம பாக்குறீங்க? இல்ல, இப்ப கடுமையா முழுமையாக வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணிய மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தலைவரும் அவரோட இருந்திருப்பவர்களும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே, எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நாங்கெல்லாம் சேர்ந்து நான் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால் உள்ள தலைவர்கள், நான் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு என்று வளர்ந்திருக்கிறது. எப்படி தண்ணிக்கு மேல தாமரை மேல மலரும், அது மாதிரி உயர்ந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறோம்ல. அதுக்குள்ள இது நிச்சயமா 2019 நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்க. இப்ப 5 இயர்ஸ் கழிச்சு களம் எப்படி பண்ணுங்க? பாஜக எவ்வளவு ஃபேவரபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் நேரடி களத்துல இல்ல, ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீங்க என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கூட்டங்கள். நேற்று கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம் அது சில பேர் அது புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. அதனால நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அதனால நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின்
அந்த கூட்டங்களும் மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 99ல இருந்து பார்ட்டியில இருக்கீங்க, 2 முறை பாஜகவுடைய தலைவர், 2 மாநிலத்தினுடைய ஆளுநர், இப்பொழுது வந்த உடனே உங்களுக்கு வந்து வேட்பாளர் பொறுப்பு. இந்த மேஜிக் தமிழிசை கிட்ட இருந்து எப்படி வரும்? இது மேஜிக்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து கடுமையான வேலை இதுல செஞ்சதுனால தான் வருது. ஆனா இது வந்து சாமானியர் எல்லாருக்குமே தான் கிடைக்கும். 2 ஆளுநர் இருந்து கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்குமே தான் இந்த கட்சியில கிடைக்கும். அதனால நான் வந்து இதை ரொம்ப ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கிறேன். ஆளுநரா இருந்த அந்த காலகட்டத்துல திமுக மீதான எந்த விமர்சனத்தை இதை நம்ம வாய் திறந்து சொல்ல முடியல, கட்சிக்காரரா விமர்சிக்க முடியலையே அப்படின்னு பொறுத்து கொண்டது ஏதாச்சும் நிறைய இருக்குமா? அளவுக்கு அதிகமா இருக்குது. இப்ப நான் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. ஆனா தாங்கி தாங்கி சொல்லுவோம். அதனால நிறைய இருக்குது. அது இப்ப நாங்கெல்லாம் மிக கடுமையாக களத்தில் உதித்திருப்பது, அந்த களங்கத்தை துடைத்தெறிய வேண்டும் என்றுதான் களத்தில் இருக்கிறோம். அப்படி எனக்கா நான் வேறு மண்ணில் இருந்ததால் இந்த மண்ணில் கலந்து கொள்ள முடியல, என்ன செய்ய முடியும்? மேடம், எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல ஆளுநர்கள் வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் எல்லாம் வைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நானும் முதலமைச்சர்களை ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்? மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி இங்க இருக்கிறார் சாட்சியா. ஒரு ஆளுநர், ஒரு பெண் ஆளுநர், ஒரு நேர்மையான ஆளுநர், எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார், எந்தவித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஆளுநர் உரையை கொடுக்காம முதலமைச்சர் இருந்தார். அந்த முதலமைச்சரை கேள்வியை கேட்க மாட்டாங்க. இன்னொன்று கேட்கிறேன், அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா 18 ஆண்டுகளுக்கு மேல மத்தியில இருந்தாங்க, இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க. ஏன் சொல்லல? ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ராஜ்பவன் கதை தட்டிக்கொண்டே இருந்தீர்கள்? ஏன் வேண்டான்னு இல்ல? அப்ப ஏன் நீங்க விட வேண்டியதானே? ஆளுநருக்கு ஒன்னும் பலமே இல்ல, ஆளுநரை பார்த்து பலனே இல்ல அப்படின்னா ஏன் ராஜ்பவனத்தை கொண்டு தட்டினீர்கள்? அதனால நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார். இன்னைக்கு கூட தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க, அதிகாரமிக்க 361வது பகுதி நீக்கப்படும் அப்படின்னு. இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? மத்தியில இருந்தீங்க, மாநிலத்துல இருந்தீங்க, என்னைக்கான அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கீங்களா? அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள்? ஏன் போய் அவர்கள்ட்ட போய் நீங்க மெமரண்டம் கொடுத்தீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா? கேள்வி கேட்கறது நாங்க இருக்கோம். But they say this is the first time they are facing so many oppositions from the governor even to run their government. No. This is the friendship between the governor and the government should be smooth. There should be good interaction. They first itself they think that governor is not a constructive post, it's a constitutional post but controversial post. So what is my opinion is, please have a good relationship with the governor. Go and talk. Article 167 says whenever it is warranted, the CM should meet the governor. How many times the CMs are meeting? For example, Kishan Reddy ji knows Telangana, that former chief minister, 3 years he didn't meet me at all. So why they are not asking question them? Why they are always pinpointing the governors? That is my question. What were the efforts taken by Governor Ravi and for No, I don't want to answer on the Tamil Nadu government. நடத்துறாங்க அப்படிங்கிற, குறிப்பா கவர்னர் வந்து பேரல் கவர்மெண்ட் நடத்துறாரு அப்படிங்கிற இந்த கோர்ட் வந்து பொன்முடி அந்த பதவியேற்பு தொடர்பான மனுல வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஆளுநர் வந்து பேரல் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த இங்க உள்ள ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள நிலைப்பாடுல நான் போகல. ஏன்னா அரசாங்கமும் வந்து ஒரு ஆளுநரை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நடத்தணும்னு நினைக்கல. நீங்க இருக்கும்போது அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துறீங்க, நீங்களும் பாஜகவும் சேர்ந்து தேர்தல் தந்திருக்கீங்க. இப்போ அதிமுக இல்லாம 2வது பார்ட்டி நீங்களும் மாறி இருக்கீங்க, அவங்களும் அந்த இடத்துக்கு போட்டி போற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு எப்படி பாக்குறீங்க? நாங்க அதே போல ஒரு கட்சி இல்லாம எங்களால தேர்தலை சந்திக்க முடியும் என்று எங்களை வலுப்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் கருத்து. 3வது இடத்துக்கு அதிமுக போயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? இல்ல, நான் எந்த இடத்துக்கு போனேன்னு சொல்றேன். நாங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் தான் என்னால சொல்ல முடியும். இல்ல, எதுவும் வீக் ஆகல. இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா, இப்ப நான் சேர்ந்த உடனேயே ஒரு கூட்டணிக்கான ஒரு ஒப்புதலை வாங்கியிருக்கீங்க. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் மேடையில எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இதெல்லாம் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதைத்தானே காண்பிக்கிறது. அதனால
இந்த கட்சி இருந்தா பலம், அந்த கட்சி இருந்தா பலம் இல்லைன்னு இல்ல. எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கிறது என்பதை நாங்க உணர்றோம். சரி, அப்பனா தெலுங்கானால கிஷன் ரெட்டிஜி they are doubting the EVM machine itself, so they asked them to surrender their victory. And எங்கெல்லாம் காங்கிரஸ் திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க, இல்லன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க. திமுக நான் சொல்றேன் இவிஎம்ல தான் நாங்க ஜெயிச்சோம் சொல்லுங்க. ஏன் அப்ப அங்க பண்ண தெரிஞ்சு இங்க தெரியாதா? திமுக தமிழ்நாட்டுல இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள். அதற்கு பதில் சொல்லுங்க. இப்ப அவங்க ஜெயிச்சா நேரடி, ஆனா பாஜக ஜெயிச்சா மறைமுகம். பதில் சொல்லுங்க. சிதம்பரம் இந்த கூட்டணியில தானே இருக்காரு. நாங்க இவிஎம்ல குறைபாடு செஞ்சுதான் நாங்க தமிழகத்துல வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன். போதுமா? Ma'am, you have declared yourself. How many women candidates can we expect this time? The BJP. No, we are the party who have come with a great idea of, even though they are participated by other leaders, because of our honorable Prime Minister. We have the endorsement of 33% reservation. Definitely, in the party, Balaji Srinivasan was General Secretary. I was the President. In the whole country, a woman was the President. Bharatiya Janata Party only. So in party already we have 33% reservation. No any other party in the constitution there. No, I am telling. Because recognition is given by the party itself. Then why can't the recognition will be given, not given by the party in the constitution? Because even in Telangana, significant women parliamentarians are fighting the parliament elections. Members of election, they are candidates are fighting the election. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகாக இந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க. மீண்டும் கட்சியில வரணும், மீண்டும் கட்சியில் மக்கள் பணியாற்றணும், நேரடி அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து நீங்க வரீங்க. வந்ததுக்கு பிறகாக இந்த தேர்தலில் போட்டியிட போறீங்க. மீண்டும் நாடாளுமன்றத்துல ஸ்பீக்கர் ரேஞ்சுக்கு உங்களை கொண்டு போய் அமர்த்துவதற்காக தான் இந்த எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி உண்மையா? இல்ல அதற்காக தான் தமிழிசையை கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல தேவை ஏற்பட்டிருக்கா? நீங்கனாலும் ஸ்பீக்கர் லெவல்ல நிறுத்திட்டீங்க. ஒரு மிகப்பெரிய அறிவாளியான தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, நான் இங்க போட்டி போடுவேனா, அதுக்கப்புறம் நான் இல்லைன்ன உடனே எனக்கு துணை ஜனாதிபதி கொடுத்துருவாங்களாம். இது என்ன கான்ஸ்டிடியூஷன், என்ன அரசியல் அமைப்பு சட்டத்தை நீங்க எல்லாம் புரியுங்க. நான் ஸ்பீக்கரா இருக்கிறதாக்கு தான் நான் அரசியல்ல போட்டி போடுறேன். பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி ஸ்பீக்கரா அங்க பேசுறதுக்காக நான் போட்டி போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் என்னமோ திட்டமிட்டு அப்படிலாம் இல்ல. என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு சாதாரண இன்னும் சொல்ல போனா அதான் சொல்றேன். நான் ஸ்பீக்கர் என்ன பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்பீக்கராக பேசுவேன் நான் சொல்றேன். அதனால உடனே தமிழிசை ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆசை நீங்க போடுவீங்க. தயவுசெய்து அப்படி போடாதீங்க. நான் பாராளுமன்ற உறுப்பினராக, சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கரா இருப்பேன் நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும். ஏன்னா 400 அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் நானு. அதனால அது கரெக்ட். அதனால திமுக தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் வெற்றி அறிக்கையா தான் பாக்குறேன். அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து பெறுவாங்களாம். எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது? புதுச்சேரிய மத்தியில எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? அப்ப செய்யாது, இப்ப என்ன செய்ய போறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதுல 75 குறைப்பாங்களா இல்ல? முதல் புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க. இப்ப உள்ள நிலையில டீசல்ல 10 ரூபாய் புதுச்சேரியில குறைவு. இன்னைக்கு நிலைமையில 9 ரூபாய் பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு. நீங்க வருங்காலத்துல நீங்க 75 குறைங்க, 50 குறைங்க. நாங்க இன்னைக்கு குறைச்சிருக்கோமா இல்லையா? ஆமா, அது குறைக்கல. அதுக்கப்புறம் கேஸுக்கு இன்னைக்கு 500 ரூபாயா 100 ரூபாய் அப்ப சொன்னதை ஏன் குறைக்கல? 1000 ரூபாயை இழுத்து 2 வருஷம் கழிச்சு குறைச்சிங்க. அதை நாங்க புதுச்சேரியில அதுக்கு முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னால உள்ள தேர்தல் அறிக்கையான்னு எனக்கு தெரியல. பழைய 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 கஞ்சி அது. அதுல எந்த வித புதுமையும் இல்ல. நான் நேரடியாக சவால் விடுகிறேன். இன்னைக்கு அதுல எந்த புதுமையும் இல்ல. இன்னொன்று, இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா?
எத்தனை முறை திமுக ஆட்சியில இருந்திருக்குது. இன்னைக்கு எந்த நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க, என்ன இன்னைக்குதான் வர மாதிரி நீங்க பேசுறீங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன். அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள், தம்பிகள், பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து 400 இருக்க ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான்.